வரத்தை பெற்று இனிமேல் என்னை வெல்லவோ கொல்லவோ பூவிலிகள் யாரோடு முடியாது. அதனால் அனைவற்ற பேர்களையும் சிறைபிடிக்க வேண்டும். முதல் முறையாக எங்க போலாம்? கோட்டை கடைக்கு போலாம். அமைச்சர் முடிச்சவனே குடிச்சிட்டு போனதான் போய் சொல்றேன் சாமி. குடிச்சிட்டு போனதாங்க போற காரியம் நல்லபடியா இருக்கும். கொஞ்சம் போதையோடு ஏன்னா போவல்லைனா போதை இல்லைன்னா நம்ம மனசறிஞ்சு போய் அவங்கள விட்டுருவோம். போதை இருந்தாதான் அவங்கள மனசு கண்ணுக்கு மனமிளகம் எனக்கு ஒரு பொழுது மனமிளகாதரா. அப்படியா? கேடு கட்ட தேவர்களை அத்தனை பேரை அடிமைப்படுத்த வேண்டும். அதனால முதல் முறையாக வாங்க. அதாவது தேவலோகத்தின் அதிபதி 33 கோடி தேவனுக்கும் அதிபதியாக விளங்கி வருகிறானே. தேவர்களின் அவசன் இமயவர்களின் கோமான். ஏண்டா நாய்க்கு பெயர் முத்துமாலையா, விளக்கமாத்துக்கு பெயர் பட்டு குஞ்சமா, கேடுகட்ட ஐவாக்கியவனுக்கு தேவன் என்கிற பட்ட பேரா, அவனுக்கு 32 சிம்மாதனமா புட்டிக்கிறண்டா. அவனை இன்னைக்கு பிடிக்கும். அவனை புடிச்சு இழுக்கண்டா முன்ன. ஆமா சாமி இழுக்கிறோம். அப்படி வாங்க போலாம். மமதையோடு 32 சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறான். அப்படி என்றால் இவன் தான் தேவனின் அதிபதி தேவேந்திரனாக இருக்கும். கேடுகட்ட அயோக்கிய வேலை, உனக்கு யாருக்கும் அமையாத உனக்கு 32 சிம்மாசனமா? அதிலே உனக்கு தாதிமார்கள் அருகிலே சூழ்ந்து நிற்க எவ்வளவு ஒரு இருமார்போடு அமர்ந்திருக்க. உனக்கு எதுக்குடா சிம்மாசனம்? மமதையா உனக்கு? இனிமேல் தேவலோகம் எனக்கு சொந்தமடா. அடே மூடனே, யார் நீ? என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த தெய்வலோகத்துக்கு வந்தது தவறு. வந்தது மட்டும் இல்லாமல் என்னை எட்டி உதைத்தது தவறு. எட்டி உதைத்தது மட்டும் இல்லாமல் பாயத்தை பணிய சொல்கிறாயே, இது உன்னுடைய தவறடா. செய்தது தவறு என்று கேட்டுவிட்டு என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடிவிடு. உயிரானது மிஞ்சும். வனத்திலே வாழக்கூடிய வனபத்ரகாளியுடைய அருளால் பிறந்தவன், மந்திரத்தால் பிறந்தவன் மந்திராசூரன். இவர் அன்னையாகப்பட்ட பத்ரகாளியுடைய பாதத்தில் அத்தனை அடிபணிய வைக்கிறேன் என்று வீர சபதம் கூறி வந்திருக்கிறேன். அதனால தேவதேவர் அனைவற்ற பேர்களும் வரணும். ஒழுங்கு மரியாதையாக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த தெய்வலோகத்துல இருக்கணும்னா இவருடைய சொல்வார்த்தை கேட்டு எதிர்த்து வாதம் பேசாமல் வந்தால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கலாம். இல்லை என்றால் கெது யமன் பதிய சேருஞ்சாக்கே. ஏண்டா எங்க வந்திருக்கிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்து பேச வேண்டும். 33 கோடி தேவர்கள், 8000 ரிஷிமார்கள், சித்தி வித்தியாசர்கள், அனைவற்ற பேருக்கு முதன்மையான தேவன் நான். அப்படியா? என்னிடத்திலே வந்து உன் பாதத்தை பணை சொல்கிறாயா? உனக்கு மமதை அதிகம். Hey!
வந்தது தவறு என்று சொல்லிவிட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடிவிடு. எப்படி தேவருக்கெல்லாம் தலைமை வாய்ந்த தேவன் என்னுடைய கணவர். என் கணவர் உன் பாரத்தை பணிவதா? இது கர்வம் தலைக்கு ஏறியது. இந்த கர்வம் கொள்ள வேண்டாம். எங்கள் பாரத்தை பணிந்து செல்லடா. விதிவரு முன்னே மதிகட்டு போகுமா? நிர்மலங்க போதே கர்வம் வந்து ஏறிடுச்சு உனக்கு. ஏண்டா இருந்திருந்த நான் வந்து இவனுடைய பாதத்தை வணங்குவதா? ஏ இந்திரோ கெடுவான கடாதராங்கிற மேலும் கெடுவோம் மேல் பத்தி என்ன கட்டுறாங்கிற தம்பி நான் இருக்கும்போது நீ ஏன் நீ இன்ன வரைக்கும் நீ எங்கடா போன? இங்கதானே நான் இருந்தேன். உனக்கு கண்ணு கொண்டு தெரியவில்லை. அதோட நான் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக தொண்டை தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பக்கம் இரு. அவனை பிதிக்கெடு. அவனை பிதிக்கி எடுத்துட்டு வரேன். அந்த பக்கம் உட்காரு. சேர் போட்டு உட்காரு. கீழே உட்கார சொல்றியா இல்ல? அந்த சேர் போட்டு உட்கார. அப்படி சொல்லு. நான் பாத்துக்கறேன். போடு போடு. டேய் ஏய் மரியாதை மிக முக்கியமடா. இந்த பக்கம் வா. நீ வர சொன்னா நான் வருவேனா? நீ வாட அந்த பக்கம். நீ அடி வாங்கிட்டு தான் போவணும். ஏய் வாடா. வேண்டாம். எனக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்குது. வாடகை விடுறா. எத்தனை பேர்த்துக்கிட்ட நான் பெல்ட்ல அடி வாங்கியிருக்கு தெரியுமா? பெல்ட் வாங்கியிருக்கேன்டா. மரியாதையா சொல்றேன். எங்க அண்ணன் கூட ஏமாந்தவன். ஆனா என்ன ஏமாத்த முடியாது. மரியாதையா உனக்கு தெரியாது. என்ன என் புருஷனுக்கு பெருசாக்கும். அப்படியா? உன் பொண்டாட்டிய ஒழுங்கா இருக்க சொல்லு. இல்லைன்னா எங்க அண்ணனை விட்டு உன்னை பொண்டாட்டிய வாக்கடிச்சிருவேன். அது மட்டும் வேண்டாம். என்னால முடியாது. எனக்கு குஞ்சில்ல. டேய் அந்த கூலச்சியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அண்ணா இன்னும் மட்டும் போற அந்த பக்கம். டேய் வேண்டாம் போயிரு. நான் யாரு எப்பேற்பட்டவன் என் டப்பா சட்டி என்னன்னு தெரியாது. உன் டப்பா சட்டி யாருக்குடா வேணும்? என் டப்பா சட்டியா? மரியாதையாக இவ்விடத்தை விட்டு ஓடி விடுங்கள். அந்த கூலச்சி நம்ம பேசுறா. டப்பா சட்டி இங்க வாடி. வீட்ல புட்டவ யாரா நீங்க எங்கல வந்தீங்க? முன்னினக்கு வந்தோம். நானே எங்க அண்ணனும். நீங்கலாம் அது குடுக்குறதல்லப்பா. தம்பி வேண்டாம். மரியாதையா போயிரு. எந்த பாதம் வந்து பணியாடா. பெருசு நீ வச்சுக்க கோலச்சியை நான் தூக்கிறேன். அவளை நீ வச்சுக்க இவளை நான் வச்சுக்கிறேன். என்ன
பாவியான சூழனால நான் மோசம் போய்விட்டேனே தேவி. நான் கண்ட கனவு படுத்து விட்டது போல் வேண்டாம் சுவாமி. ஒரு முளம் நாய்க்கு 1.5 முளம் வாழம். ஏண்டா, நீ இருக்கிற அத்துவானத்துக்கு உனக்கு பொண்டாட்டி இல்லாத அதுதான் ஒரு ஸ்டெப் நீ ஏண்டா 2 பேரா? வேண்டாம். ஐயோ வேண்டாம்ப்பா. உனக்கு என்னென்ன தேவை கொடுத்தாங்க? சென்டர் கோடா முதல்ல. டேய் நீ சென்டர் கோடா. 32 படி அரிசி. 32 படி அரிசியா? ஐயோ 32 படி சிம்மாசனம்டா. சிம்மாசனம். அப்ப வேற என்ன? பட்டத்து வெள்ளை யானை. பட்டத்து வெள்ளை யானை. அரிஜாத மலர். பாரிஜாத மலர். அப்புறம் வேற? ஏய் போய்டா அந்த பக்கம். சின்ன கவுண்டர் விஜயகாந்த் பொண்டாட்டியோட தான் இருப்பாரு. ஏய், பூச்சக்கர குடை. எப்படிங்கடா? பூச்சக்கர கூட. அப்படி சொல்லுங்க. உனக்கு 7 நாட்டிய பெண்கள். அங்க தொடராருங்க, எனக்கு கூசமா இருக்கு. இன்னும் 2 அடி கூட சேர்த்து வச்சிரு. தயவு செய்து என் பொண்டாட்டி மட்டும் தொடாத. இட்லி துணி மாதிரி தெரியுது. ஏய் தம்பி, இனிமே இவங்கிட்ட என்ன கேக்குறது? எல்லா பொருளும் நமக்கே சொந்தம். சிம்மாசனம் பட்டத்து வெள்ளையான வித்து உன் பொண்டாட்டியும் மட்டும்தான். பொண்டாட்டி 7 நாட்டி பெண்கள் இந்த கோலச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எங்களுக்கே சொந்தம். எங்க கூப்பிட்டாலும் நான் தாயாகப்பட்ட வனபத்திரகாளியுடைய பாதத்துல சரணாகதி வருகிறோம். முன்னாடியே விட்ட வேலை. அடுத்தது எவனை பிடிக்கணும்? தேவனை அதிபதி ஆகிய அந்த பிரபு தேவா, அந்த பிண்டம் பிடிக்கிறானே பிரம்மா, அந்த ஆளாங்காட்டுக்காரன். ஆளாங்காடா. அப்ப நான் பிடிக்கணுமண்ணா. பிரம்மலோகம் பிடிக்கிறானே ஆளாங்காடுங்கிற. இல்லண்ணா இந்த பிரம்மதேவனை தான் சொன்னேன். படைக்கிறானே உலக மக்களை எல்லாம், அவனை பிடிக்கலாம்டா. மனசுக்குள்ள வல்லரசி விஜயகாந்த் நினைப்போம் அவனுக்கு. அவன் என்னடா படைக்கிறான்? அவன் இன்னைக்கு ஒருத்தன் இந்தியா படைக்கிறான், ஒருத்தன் முடவனா படைக்கிறான், ஒருத்தன் இருக்கப்பட்டவனா படைக்கிறான், ஒருத்தன் இல்லாதவனா படைக்கிறான். அவன் படைக்கிற படைப்பு சரியான படைப்பா? இதுக்கு மேல ஒருத்தனை கருப்பா படைக்கிறா, ஒருத்தனை சிவப்பா படைக்கிறான். அதனால இனிமேல் நாம தான் கொஞ்ச நாளைக்கு பிண்டத்தை பிடிக்கணும். நீங்க பிடிச்சீங்க கொஞ்ச நாளைக்கு என்னத்த பிண்டத்தை. அப்படி பரபடு. எங்க போலாம்? சத்தியலோகம். பரபடு. யாரா திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி? திறந்து விட்டல நாய் பூந்த மாதிரி யாரா நீ? ஏய், என்கிட்ட விடுங்க, வாசிட் பண்ணிடுறேன். வனபத்திரகாளியுடைய அருளால் பிறந்தவன், மந்திரத்தால் பிறந்த நான் மந்திராசூரன். இந்த சோர்னா போல இரு. இங்க என்ன வேலை உனக்கு? வேண்டுமான வரங்களை பட்டு வந்திருக்கிறேன். தாயாகப்பட்ட வனபத்திரகாளியுடைய பாதத்திலே தேவதேவன் அனைவற்றவர்களை அடிபணிய வைக்கிறேன் என்று வீர சபதம் கூறி வந்திருக்கிறேன். அதனால எல்லா தேவரும் எங்களுடைய அம்மாவுடைய பாதத்துல விழுந்து வணங்கணும். புறப்படும். ஏண்டா என்ன? உங்க அம்மா வனபத்திரகாளியினுடைய பாதத்துல உள்ளவர்தா? ஆமா. காலோட சோரஞ்செய்ய கபடாட்டி பெண். ஏண்டா பெண்பட வெல்லுமா, தவளை கடிக்குமா? ஒரு பொட்டைக்கு காலில் வந்து நான் உலகத்தையே படைக்கக்கூடிய பிரம்மா. நான் வந்து இவார் இந்த பீத்தலையே பீத்தலையா? டேய் என்ன பெண்படை என்னடா வசனம் சொன்ன? தவளை கடிக்குமா, பெண்படை வெல்லுமா? உச்சியிலே கவுளிச்சனால் உடனே மரணமாகும், ஆடையை போடுதிங்கும், புண்டை நாய் கடிக்கும். நானும் சொல்லுண்டா அண்ணா, கிட்ட நாய புண்ட புட்டி புண்ணு. ஏய் பிரம்மா, மயிலா மயிலா என்றால் என்ன பண்ணுமா? அத விடுனா ஓட ஒருத்தி சிவப்பு கலர்ல இருக்கிறா, அவளை பிடிக்கலாமா? அடியே. உலகத்தை படைக்கக்கூடியவனுக்கு ஆயுதம் எடுக்க தெரியாது, யுத்தம் செய்ய தெரியாதுன்னு நினைப்பு. அப்படியா? அடே பொடியா, எங்க வீட்டுக்காரரை பத்தி என்ன நினைக்கிற? ஏ பிரம்மா, ஏ கருவாயா, என்னடா ஏனென்றால் மயிலா மயிலா என்றால் இறகு போடாது. எதிர்ப்பதை கொடுத்தால் குருடியும் தனக்கு குத்துவானா? அடிப்பால் அடித்தால் அம்மி ஒரு அடி சேர்ந்து நகருமா? சொல்லுவாங்க. கொடுக்கிற ஒவ்வொரு உதவியும் எடுக்கிற ஜென்மத்துக்கு மறக்க கூடாது. என்னடா ஏடா பீத்தலையா? ஏய் கொக்கு பல்லா, எங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்ச? என்ன நினைச்சிட்டு? வாயும் கொலாயும் சரியா என் பொண்டாட்டிக்கு முன்ன பதில் சொல்றேன். அப்புறம் மொன்ன புண்ட சாமி ஓடுங்கண்ணா அவனா. வண்ணமா ஒண்ணானா வாடாடி சண்டைக்கு.
அப்ப உங்களுக்கு மம்முட்டி கல்யாணம் தான் பாடி ஐயா பத்திர மாதிரி 10 தான் சாமி. பாடா எல்லா ஜீவராசிலையும் படைக்கிறோம் என்ற கர்வம் உனக்கு நாடி முடிச்சுட்டு அடிக்கிறான் அப்படி போய் நின்னுகிட்டு எல்லாரும் போனாங்கிறா என்ன கிள்ளுக்கிறேன்னு நினைச்சிட்டியா எதுக்குடா எங்களை அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன பேய் தூக்கிட்டு போகுது? நாசமா போனாங்க. யாருக்கு வேத்து கூட யாருக்கு வேத்து கூட அண்ணா புடுவாயா? பர்ரி டேய் அண்ணா. அண்ணா சத்து இல்ல. டேய் அங்க போய் எங்க அண்ணன் புடிப்போம். அடிப்புண்டி அடிப்புண்டி டேய் புறப்படுங்க டேய் நீ யாரு? இப்பொழுது உனக்கு சுலபமா ஒரு வழி சொல்ற தப்பிக்கிறதுக்கு. என்ன நாங்க சொல்றத சொல்லிட்டீன்னு வை. நாங்க என்ன சொல்றோமோ அந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா உன்னை உடனே விட்டுருவோம். ஏய் நீ பேசாத. நீ பேசினா என் தலை சுண்ணியல எரியுது. சரி சொல்லு. பரவாயில்ல. என்ன அந்த பக்கம் பாரு வீடியோவை பாரு. அப்போ கரெக்டா செய்யலின்னா ஒரு அடி ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்ய சொல்றேன் என்னடாப்பா செய்யணும் சொல்றான். சொல்றேன். இப்பதான் யோசனை பண்றது. யோசனை பண்றதில்ல. 7ஆம் அறிவுக்கு கொண்டு வந்தேன். டேய் இங்க வா. என்ன பாரு, நான் சொல்றத அப்படியே பின்னாடி சொல்லிட்டீங்கன்னா உன்னை விட்டுருவேன். சொல்லிடுறேன்டா. இல்லைன்னா நீ செத்து போயிட்ட. சரி சொல்லுடா. தக்கனிக்கு நீனு முக்க நான் தக்க சொல்றான். டேய் நீ சொல்லிட்டீன்னு வைய. டேய் சத்தியமா உன்னை நான் விட்டுறேன்டா. தக்கனிக்கு நீனு முக்க நேனு தக்க. நான் சொல்றேன் நீ ஒண்ணும் சொல்லக்கூடாது. உன் புறத்தை எதுக்கு இருக்கிறான்? நீ சொல்லிட்டீங்கன்னா உன்னை விட்டுறேன். சொல்லு இன்னொரு ஒரே டைம் தான் சொல்லுவேன். மறுபடியும் கேட்டீங்கன்னா இந்த ஒரு டைம் கக்கனிக்கு நீனு முக்க நானு தக்க. கக்கனைக்கு மொக்கால தக்க நானும் ஏண்டா டேய் 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 என்ன? அக்கா கிட்ட போவியா நீ அங்க பாரு. அக்கா தான் போடுவார். சீக்கிரம் சொல்ல டைம் ஆகுது. சொல்றா. கக்கனிக்கு நீனு முக்க நானு தக்க. கக்கனைக்கு நீ டேய் ஒரு கால் பத்தினா பட்டார் அடிச்சு போவாமா வாடல. ஐயோ சொல்றா. ஐயோ டேய் அது வந்து நான் மட்டும் தான் சொல்லுவேன். நீ சொல்லக்கூடாது. கக்கனிக்கு டேய் பேசாம. கக்கனிக்கு நீனு முக்க நேனு தக்க. கக்கனைக்கு நீ முக்க நானும் தக்க. நான் இவ வேண்டாம கொல்றானே. வேற ஏதாவது சொல்லி தொலைடா. கக்கானிக்கும் கக்கானிக்கோ நீனு முக்கோ நானும் தக்கோ. நீ முக்கோ உங்கக்கால நானும் தக்க. கக்கட்டியா போறாங்கறான் சரியில்லை. டேய் சொல்றா கரெக்ட்டா தான சொல்லிட்டு இருந்தா. கக்கனிக்கு நீனு முக்க. கக்கனைக்கு நீ முக்க கரெக்ட்டா சொல்ற. நான் சொல்லுவேன். சூப்பரா சொல்ற. கக்கனிக்கு நீனு முக்க. கக்கனைக்கு நீ முக்க நீனு முக்க நானும் தக்க. நீ முக்க நானும் தக்க. நீ கரெக்ட்டா சொல்ற. சொல்லிடுவேன் விட்டு. சூப்பரா சொல்ற. சூப்பரா சொல்லுவேன். இப்ப பாரு. கக்கனிக்கு நீனு முக்க. கக்கனைக்கு நீ முக்க ஏய், இப்படி கரெக்டா சொல்லுவேன். நீனு முக்க நேனு தக்க. நீ முக்க நானும் தக்க. கரெக்டா சொல்ற. கரெக்டா சொல்லுவேன். ஆனா நான் சும்மா விட மாட்டேன். கக்கனிக்கு நீனு முக்க நேனு தக்க. சொல்லு. கத்தான சிக்கலே சொல்றா. கக்கனைக்கு நீ முக்க நானும் தக்க. கரெக்டா சொல்றியா? கக்கனிக்கு நீனு முக்க நெல்லு தக்க. கக்கனிக்கு டேய் இருடா. கக்கனிக்கு நீனு முக்க நானு தக்க. நானு முக்க நீனு முக்க நேனு முக்க தக்க. கக்கானிக்கும் சொல்றாங்க. இவன் சொல்லினே நீ அடிச்சு போடுறக்கற நீ. சேர்த்து சொல்லணும். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லு. சொல்லு படம் 2 3 இது நான் சேராம கூட சொல்லி இருப்பேன். ஆமா என்ன அடிச்சு போட கொள்ளுங்க. வெரி குட். உண்மை ஒத்துக்கொண்டான் டேய் அத ஒண்ணும் சொல்லி கொடு. அத ஒண்ணு கக்கனிக்கு நீ நமக்கு நடக்க. டைம் கக்கனைக்கு நீ முக்க நானும் தக்க. கக்கனிக்கு அது வந்து ஆரம்பிச்சு போ சொல்லு. சொல்றான். கக்கா பாபா போங்க டைம் இல்ல. டைம் இல்லையா? சரி போ. புடிச்சு கட்டு எங்க விட்டு அண்ணா அடிச்சுது. முக்கியமான வார்த்தை. ஏனென்றா இந்த உலக மக்களை எல்லாம் அதாவது நல்லவன 4 நாளைக்கு நாட்டுல நல்லா வாழ சொல்லி விடுறதில்ல. ஆமாண்ணா. கேடு கட்ட அய்வாய்க்கவே கரெக்டா சொன்னீங்க. அந்த மரக்கோள் பிடிக்கக்கூடிய மடையவன் கண்ணே அந்த காடு மேடு ஆடு
பசுமாடு மேய்க்கிறானே அண்ணா ஹரிகோவிந்தன் அவன விடக்கூடாது. அந்த கண்ணனாகப்பட்ட எம்பெருமான் அவன்தான் நம்மளுக்கு மெயின் அக்யூஸ்ட். அதனால கிருஷ்ணனுக்கு நிஷ்டகரனுக்கும் தொண்டனுக்கு பரமபதம் உண்மைதான். அண்டரண்ட புகழத்திலாம் தோடி அங்கத்திலே வைத்து ரட்சித்து பாதுகாத்து வரனே கண்ணன் அந்த கண்ணை அந்த உலகளந்த கண்ணன் அவனை பிடிக்கணும்னா அவனையும் பிடிக்கணும்டா. அங்க போகணும். அதனால உடனே இப்ப எங்க போகணும்? எங்க போகணும்? வைகுண்டம் போக வேண்டும். வைகுண்டம் போகணும். வைகுண்டம் வைகுண்டம் டோல்கேட் பக்கத்துலயா? வைகுண்டம் வாங்க போலாம். புறப்படுவாங்க.